ஹாய் गाइस எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம ஒரு இசகை அனிமே தான் பார்க்க போறோம். இந்த அனிமேயோட பேரு How Not Summon a Demon Lord. இந்த அனிமே கொஞ்சம் ஏஜ் ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கக்கூடிய அனிமே. ஆனா நீங்க ஒண்ணு கேட்கலாம், டேய் இசகை அனிமேனா ஏஜ் ரெஸ்ட்ரிக்ஷன் தானே? ஆனா இது கொஞ்சம் ஓவர் ஏஜ் ரெஸ்ட்ரிக்ஷனா இருக்குது. அதனால முடிஞ்ச அளவுக்கு நான் அங்கங்க பிளரிங் அப்புறம் அந்த Black கலர்ல போட்டோல வைப்பாங்க இல்லையா, அந்த மாதிரில ஏதாச்சும் வச்சு கொஞ்சம் சமாளிச்சு அப்படி இப்படின்னு இந்த வீடியோவை உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி பக்காவா கொடுக்கணும்னு நினைச்சிருக்கிறேன். அதனால இது நல்லபடியா உங்கள்ட்ட வந்து ரீச் ஆயிடுச்சுன்னா எனக்காக நீங்க ஒண்ணு பண்ணுங்க. உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோ பார்த்து முடிச்சுட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்ற பட்சத்துல ஷேர் பண்ணி விடுங்க. அது கூடவே சேர்த்து யாராச்சும் சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம சேனல்ல இருந்து எவ்ரிடே 6 o'clock வரக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு சரியான டைம்ல நோட்டிபிகேஷன் மூலமா வந்து ரீச் ஆகும். ஏன்னா நீங்க இப்ப இந்த அனிமையை பார்த்துக்கிட்டு இருக்கிறது இன்ஃபினிட்டி அனிமேஷன் சேனல். வாங்க டைம் வேஸ்ட் பண்ணாம இந்த எபிசோடுக்குள்ள போயிரலாம். சோ இந்த எபிசோட் ஓபன் பண்ணதுமே டாகமோன்ற ஒரு பையனுடைய வாய்ஸ் ஓவர் கேக்குது. நான் சில நாட்களுக்கு முன்னாடி ரொம்பவே ஃபேமஸான கிராஸ் ரைவர் என்ற ஒரு கேம் விளையாடிட்டு இருந்தேன். இது ஒரு RPG கேம். அண்ட் அது மட்டும் இல்லாம இந்த கேமுக்குள்ள நிறைய லெவல்ஸ் எல்லாம் இருக்குது, பெரிய பெரிய மான்ஸ்டர்ஸ் எல்லாம் இருக்குது, ஏன் இசகாய் லைஃப் மாதிரியான நிறைய விஷயங்கள் இருக்குது. பட் நான் இந்த இடத்துல சூஸ் பண்ணது ஒரு டீமன் லார்ட் ஆகணும்ன்றதுதான். ஏன்னா டீமன் லார்டுக்கு தான் எக்கச்சக்கமான பவர் இருக்கும். அதனால அந்த பொசிஷன்ல இருக்கக்கூடிய ஒரு பிளேயரா மாறணும்ன்றதுக்காக நைட்டும் பகலுமா கஷ்டப்பட்டு விளையாண்டு எப்படியோ ஒரு வழியா லெஜெண்டரி பிளேயரா மாறிட்டேன். அண்ட் அது மட்டும் இல்லாம நான் ஒரு மாசான பிளேயரா மாறினதுனால பேரு மாசா இருக்கணும்ன்றதுக்காக டியாப்லோ த டீமன் லார்ட் மாத்திக்கிட்டேன். ஆனா அந்த பேரு மாத்தின நேரமோ இன்னமும் தெரியல. என் கூட சண்டை போட வந்தவனுங்க எல்லாருமே கப்பிள்ஸா வந்தானுங்க. ஏன்னா அந்த கேம்ல கப்பிள்ஸா மாதிரி விளையாடக்கூடிய ஒரு ஆப்ஷன் இருந்துச்சு. ஆனா அந்த ஆப்ஷன் எனக்கு பிடிக்காம போயிடுச்சு. ஏன்னா ரியல் லைஃப்லயா இருந்தாலும் சரி, கேம் உலகத்துல இருந்தாலும் சரி, நான் ஒரு மொரட்டு சிங்கிள். அப்படி இருக்கும்போது என் முன்னாடி எவனாவது கப்பலா வந்தானா நான் என்ன பண்ணுவேன்? ஒரே சொடக்குல அவங்கள போட்டு தள்ளிட்டு அவங்களுடைய பாயிண்ட்ஸ் எல்லாத்தையும் எடுத்துப்பேன். இப்படிதான் என்னுடைய வாழ்க்கை ஜாலியா போயிட்டு இருந்தது. ஆனா அன்னைக்கு நைட்டு 12 மணி வர வரைக்கும், ஏன்னா அன்னைக்கு நைட்டு 12 மணி டங்னு ஒரு பில் அடிச்சதும் பச்சைக்கு ரெண்டு பொண்ணுக்கு கண்ணத்துல மாறி முத்தம் கொடுத்தாங்க. ஆனா இதுக்கப்புறம் நடந்தது என்னால சொல்ல முடியல, ஒரு எம்பாரசிங்கா இருக்குது. அதனால இதுக்கப்புறம் நீங்க ஸ்டோரியை பார்த்து எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கோங்கன்னு இந்த வாய்ஸ் ஒரு கட் ஆகவும், யாரா அந்த பொண்ணுங்க எதுக்குடா இவனுக்கு முத்தம் கொடுத்தாங்கன்னு பார்த்தா இவன் வேற ஏதோ ஒரு இடத்துல இருக்கிறான். அது மட்டும் இல்லாம இவனுக்கு முன்னாடி ஒரு ஆஃப் எல்ஃபும் டம்மி ஹியூமனா இருக்கக்கூடிய ஒரு பொண்ணு நின்னுக்கிட்டு, ஐயா ஜாலி நம்ம ஒரு மான்ஸ்டரை சமன் பண்ணிட்டோம்ன்ற மாதிரி சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதனால இவங்க பார்த்த உடனே இவனு கொஞ்சம் என்னதான் நடக்குதுன்னே தெரியாம அதிர்ச்சியில கீழே பார்க்க தரையில இருக்கக்கூடிய ரிஃப்ளெக்ஷன்ல இவனுடைய உருவம் தெரியுறத பார்த்ததும், ஐயோ இது என்ன என்னுடைய முகம் பார்க்கிறதுக்கு அப்படியே டியாப்லோ மாதிரி இருக்குது. ஒருவேளை நான் ஏதாவது ரீஇன்கார்னேட் ஆயிட்டேனா இல்ல கேமுக்குள்ளே வந்துட்டேனா, என்னடா நடக்குது உண்மையை புரியல என்ற மாதிரி பார்த்துக்கிட்டு இந்த பொண்ணுங்கள்ட்ட பேசலாம்னு பாக்குறான். பட் இவனுக்கு பக்குன்னு இருக்குது. ஆனா அதுக்குள்ள இந்த ரெண்டு பொண்ணுங்களும் அங்க பாரு, இந்த மாஸ்டர் நான் தான் ஃபர்ஸ்ட் சமன் பண்ணேன், இது எனக்கு தான் சொல்லிட்டு இந்த டம்மி ஹியூமன் சண்டை போட்டுக்கிட்டு இருக்க. யார் ஃபெல்ஃபா இருக்கக்கூடிய இந்த பொண்ணும் இல்ல நான் தான் ஃபர்ஸ்ட் கிஸ் பண்ணேன், அதுக்கு அப்புறமேட்டு தான் நீ கிஸ் பண்ண. அப்படி பார்த்தா அந்த மாஸ்டர் எனக்கு தான் சொந்தன்ற மாதிரி இவனை பார்த்து சொல்லிக்கிட்டு இருக்கவும் இவனுக்கு நெஞ்சே வெடிச்சிருச்சு. ஏன்னா இவன் ஒரு மொரட்டு சிங்கிள். அப்படி இருக்கும்போது இவனை ரெண்டு பொண்ணுங்க கிஸ் பண்ணிருக்காங்க இல்லையா, அதனாலதான் இவங்க உண்மையாவே நம்ம கிஸ் பண்ணாங்களான்ற மாதிரி பாத்துக்கிட்டு இருக்க. இந்த பொண்ணுங்க திரும்பவும் அந்த சண்டையை கண்டினியூ பண்ணிக்கிட்டே தான் இருக்கிறாங்க. அதனால சரி ஓகே இவங்க எங்க சண்டை போட்டுக்கிட்டு இருக்கட்டும், இப்போ நம்ம எங்க இருக்கிறோம்ன்றத ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும்னு சுத்தி முத்தி பாக்குறான். இது என்ன இடம்னே தெரியல. அண்ட் அது மட்டும் இல்லாம இது கேமுக்குள்ள இருக்கிற இடம் மாதிரி தெரியல. அதனால இது என்ன இடமா இருக்கும், வேற ஏதாவது உலகமா இல்ல கேமா உண்மையை புரியுது என்ற மாதிரி பாத்துக்கிட்டு இருக்கும்போது ஸ்டார்ஃபுல் டவர்ல யார் ஃபர்ஸ்ட் சமன் பண்றாங்களோ அவங்களுக்கு தான் அந்த விஷயம் சொந்தம்ன்ற மாதிரி சொல்லவும் இவனுக்கு இப்பதான் ஸ்டார்ஃபுல் டவர்னா என்னன்றது ஞாபகம் வருது. ஏன்னா இவன் ஒரு கேம் மட்டும் விளையாடுறவன் கிடையாது, எக்கச்சக்கமான இசகை கேம் விளையாடுறவன். அப்படி பார்த்தா உள்ள இருக்கக்கூடிய ஸ்டோரி மூலியமா இவனுக்கு இந்த டவரோடைய நேம் என்ன, இதோடைய பர்பஸ் என்னன்றது தெரிய வந்துருச்சு. இன்னும் சிம்பிளா சொல்லணும்னா பலி கொடுத்து கடவுள்கிட்ட வேணுனதும் வரம் கொடுக்கக்கூடிய ஒரு இடம் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரியான ஒரு இடம் தான் இது. இருந்தாலும் இந்த இடத்தை மோஸ்ட்லி சமன் பண்றதுக்கும் ஸ்லேவ் கான்ட்ராக்ட் போடுறதுக்கும் தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதனால இந்த விஷயம் எல்லாமே ஞாபகம் வந்ததும் சரி ஓகே நம்ம கேம்ல இல்ல வேற ஏதோ ஒரு உலகத்துல தான் இருக்கிறோம். அண்ட் அது மட்டும் இல்லாம டியாப்லோடைய உருவத்திலே வந்திருக்கிறோம்ன்றதுனால நம்மளுக்கு இங்க எக்கச்சக்கமான பவர்ஸ் இருக்குது. பட் இந்த ரெண்டு பொண்ணுங்களை எப்படி சமாளிக்கிறது, நம்மளுக்கு விட்டு நின்று சண்டை போட்டு இருக்காங்களே, சரி ஓகே எதுவா இருந்தாலும் பேசலாம்னு சொல்லிட்டு இவனும் கிட்ட வந்து பேசலாம்னு பாக்குறான். பட் தொண்டை வரைக்கும் வர வார்த்தை வெளியிலே வர மாட்டேங்குது. ஏன்னா இவன் பிறந்ததுல இருந்து இப்போ வரைக்கும் ஒரு பொண்ணு கிட்ட போயிட்டு தைரியமா பேசுனதே கிடையாது. ரொம்பவுமே இன்ட்ரோவர்ட் பர்சனா தான் இருந்திருக்கான். அதனாலதான் நம்மளுக்கு இன்ட்ரோவர்ட் பர்சனாலிட்டி வெளியில தெரியக்கூடாது, மத்தவங்க நம்மள மதிக்கிற மாதிரி இருக்கணும்னு RPG கேம்ஸ்ல தன்னை ஒரு சூப்பர் ஹீரோ மாதிரி காட்டிக்கிறதுக்காக நிறைய கேம்ஸ் விளையாண்டு டாப் லெவல்ல இருந்தான். ஆனா இவனுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த இன்ட்ரோவர்ட் பர்சனாலிட்டி இன்னும் போகவே இல்ல. அதனாலதான் இவங்க கிட்ட எப்படி நம்ம போய் பேசுறதுன்ற மாதிரி பாத்துக்கிட்டு இருக்கும் போது இவனுக்கு கேமுக்குள்ள ஒரு பொண்ணு கூட பேசின விஷயம் ஞாபகம் வருது. ஆனா நார்மலா பேசல, அதுக்கு பதிலா வந்து என்ன கையை கால உடைச்சு விட்டுற ஓடி போயிடுன்ற மாதிரி ஃபைட் பண்ணிக்கிட்டே பேசிட்டு இருந்திருக்கான். அதுவும் ரொம்பவே கோபத்துல. அந்த விஷயம் எல்லாமே ஞாபகம் வந்ததும் சரி ஓகே நம்ம நார்மலா பேச முடியலனாலும் கொஞ்சம் கோபமா வச்சு இவங்க கிட்ட பேசலான்னு, ஹே பொண்ணுங்களா எதுக்கு இந்த மாதிரி கத்திக்கிட்டு இருக்கீங்க, என்ன ஒருத்தவங்க கூட்டு வச்சுக்கிட்டு வித்த காட்டுறீங்களான்ற மாதிரி கத்தவும் இந்த பொண்ணுங்க திரும்பி பார்த்துட்டு ஹே என்னடி இந்த டீமன் பேசுதுன்ற மாதிரி பார்க்க இவன் நேரா அது நம்ம உண்மையாவே டீமன் நினைச்சிட்டாங்களா, அடச்சே சரி ஓகே எதுவா இருந்தா என்ன இவங்களை ஃபர்ஸ்ட் சமாதானப்படுத்துவோம், அதுக்கப்புறம் எல்லாத்தையும் சொல்லி புரிய வைப்போன்னு. உங்களுக்கு இன்னும் தைரியம் இருந்ததுன்னா என் முன்னாடி சண்டை போட்டுக்கிட்டு இருந்திருப்பீங்க. நான் ஒரு பெரிய டீமன் லார்ட், அதனால என் முன்னாடி யாருமே சண்டை போடக்கூடாது, பேசாம கையை குலுக்கிக்கிட்டு அமைதியா போங்கன்ற மாதிரி சொல்லவும் இந்த டம்மி ஹியூமனா இருக்கிறவ அதெல்லாம் என்னால முடியாதுன்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கா. பட் டியாப்லோ கொஞ்சம் கோவப்பட்டு கையை முறுக்கவும் இவனுக்குள்ள ஏதோ ஒரு பவர் வந்து இவங்க ரெண்டு பேருமே கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிக்குது. ஏன் கையை கொடுக்க கூடாதுன்னு ரெண்டு பேருமே நினைச்சாலும் ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் கையை பிடிக்க இந்த இடத்துல நடக்க கூடாத ஒரு விஷயம் நடந்து போயிடுச்சு. என்னன்னா அந்த டவர் சமன் பண்றதுக்கும் ஸ்லேவ் கான்ட்ராக்ட் போடுறதுக்கு தான் யூஸ் பண்ணணும்னு சொல்லியிருந்தா இல்லையா, அந்த மாதிரி இவன் பவர் யூஸ் பண்ணி தான் இவங்க ரெண்டு பேரும் கையை பிடிக்க வச்சான்றதுனால
அதனால இந்த இடத்துல இவங்க ரெண்டு பேருமே இவனுக்கு ஸ்லேவா மாறிட்டாங்க. ஆனா இதை நம்ம டியாப்லோவே எதிர்பார்க்காத ஒரு விஷயம்ன்றதுனால ஐயோ இதை நான் ஒண்ணு வேணும்னே பண்ணலன்ற மாதிரி கத்துனதுக்கு அப்புறம் சரி ஓகே விதியன்னு போக வேண்டியதான்னு சொல்லிட்டு இந்த பொண்ணுங்க நம்ம டியாப்லோவை கூட்டிக்கிட்டு திரும்ப வீட்டுக்கு போயிட்டு இருக்காங்க. ஒரு நிமிஷம் இவங்க சமன் பண்ணாங்க, திரும்ப இவங்களால அனுப்ப முடியல, அப்படி அனுப்பிட்டு போய் இருந்திருக்கலாமேன்னு கேட்டீங்கன்னா இங்கதான் ஒரு பெரிய ட்விஸ்ட். ஏன்னா அந்த டவர் மூலமா சம்மனிங் பண்ண முடியும், அண்ட் அது மட்டும் இல்லாம ஸ்லேவ் கான்ட்ராக்ட் மட்டும் தான் போட முடியும், அதை திரும்பவும் ரிட்டர்ன் அனுப்பவும் முடியாது, ஸ்லேவ் கான்ட்ராக்டை பிரேக் பண்ணவும் முடியாது. அதனாலதான் இப்படி ஆயிடுச்சு என்ற மாதிரி இவங்க ரெண்டு பேரும் புலம்பிக்கிட்டு இருக்கும் போது இந்த டம்மி ஹியூமன் இருக்கா இல்லையா, அவ நான் ஒன்னு ஸ்லேவா மாத்தலான்னு பார்த்தேன், ஆனா அதுக்குள்ள உன்னுடைய மேஜிக் யூஸ் பண்ணி எங்க ரெண்டு பேரும் நீ ஸ்லேவா மாத்திக்கிட்ட, இதெல்லாம் நாயுமே கிடையாதுன்ற மாதிரி சொல்லிக்கிட்டு போயிட்டு இருக்கும் போது இப்பதான் டியாப்லோவுக்கும் கையில இருக்கக்கூடிய மோதிர விஷயம் ஞாபகம் வருது. ஏன்னா இவன் லாஸ்ட் டைம் கேம்ல ஒரு கப்பிள்ஸ் தோக்கடிச்சா இல்லையா, அந்த டைம் அவங்கள தோக்கடிக்கும் போது எந்த ஒரு மேஜிக் யூஸ் பண்ணல, ஜஸ்ட் அவங்களுடைய மேஜிக்கை ரிப்பீட் பண்ணி தான் அடிச்சான். பட் அதை பண்றதுக்கு இவனுக்கு ஹெல்ப் பண்ணது லெஜெண்டரி வெப்பனான இந்த மோதிரம் தான். இந்த மோதிரத்துல ரிஃப்ளெக்ட் மேஜிக் இருக்குது. இது மூலமா யாராவது ஒருத்தவங்க அட்டாக் பண்ணாங்கன்னா அந்த மேஜிக் பவர் ஆட்டோமேட்டிக்கா அவங்களுக்கு ரிப்பீட் ஆயிடும். அதனால தான் அந்த விஷயத்துல தீபு நினைச்சு பார்த்துட்டு ஏம்பா என் மேல நீங்க மேஜிக் யூஸ் பண்றதுக்கு முன்னாடி என்னுடைய பவர் என்ன நான் யாருன்றது தெரிஞ்சுக்கிட்டு நீங்க யூஸ் பண்ணிருக்கணும். அது தெரியாம நீங்க யூஸ் பண்ணதுனால அந்த மேஜிக் எல்லாமே ரிப்பீட் ஆகி நீங்க இப்ப எனக்கு ஸ்லேவா மாறிட்டீங்க. அதனால நீங்க ஸ்லேவா மாறினதுக்கு எனக்கு எந்த ஒரு சம்பந்தமும் கிடையாதுன்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க. சடனா அந்த ஹெல்ப் பண்ணும் பரவாயில்ல, ஒன்னும் பிரச்சனை கிடையாது, எப்படியா இருந்தாலும் எங்களுக்கு நீ ஏதாவது ஒரு வகையில ஹெல்ப் பண்ண தான் போற, இருந்தாலும் என்னுடைய பேரும் இவளுடைய பேரும் தெரியல, நீ எங்களை எப்படி கூப்பிடுவே எப்படி எங்ககிட்ட பேசுவேன், அதனால நாங்க ஃபர்ஸ்ட் எங்களை இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கிறோம். என்னுடைய பேரு ஷேரல் கிரீன்வுட், நான் பக்கத்துல இருக்கக்கூடிய சிட்டில ஒரு அட்வென்ச்சரா இருக்கிறன்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க. இந்த டம்மி ஹியூமன் கொஞ்சம் வேண்டாம் ஒரு நின்னுக்கிட்டு ஓகே ஓகே என்னுடைய பேரு ரெய்ம், நானுமே இவ்வளவு மாதிரி ஒரு அட்வென்ச்சர் தான், அப்புறம் உன்னை மீட் பண்ணதுல ரொம்ப சந்தோஷம்ன்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கும் போது இந்த ஹெல்ப் பண்ணும் ஆமாமா எனக்கு ரொம்ப சந்தோஷம் தான், ஏன்னா 100 பசங்களுக்கு ஈடான ஒரு பவர்ஃபுல்லான ஒரு டீமனான ஒண்ணு சமன் பண்ணி இருக்கிறேன், அதனால நீ எங்க கூட ஜாலியா இரு, அண்ட் அது மட்டும் இல்லாம ஒண்ணுமே ஒரு அட்வென்ச்சரா மாத்தி விட்டுறேன், அதுக்கப்புறம் நம்ம நிறைய விஷயங்கள் இந்த இடத்துல சேர்ந்து செய்யலாம்ன்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க. இவன் டக்குன்னு அதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது, உங்க லெவலுக்குலாம் என்னால இறங்கி வர முடியாது, ஏன்னா உங்களை விட நான் ஒரு பெரிய லெவல்ல இருக்கிறோன்ற மாதிரி சொல்லவும் இவங்க கொஞ்சம் சந்தேகத்தோட ஒரு நிமிஷம் இரு, நாங்க ஒண்ணு சமன் பண்ணோம், நீ எந்த இடத்துல வந்து எப்படி வந்து எங்ககிட்ட சொல்லல, அதனால நாங்க இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கிட்ட மாதிரி நீ ஒன்னு இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கோ பண்ற மாதிரி கேட்க இவனுக்கு என்னத்த சொல்றது தெரியல. என்னன்னா நான் ஒரு சாதாரண ஹியூமன், நான் வேற ஒரு உலகத்துல உட்கார்ந்து ஜஸ்ட் கேம் விளையாடிட்டு இருந்தேன், சடனா இந்த இடத்துக்கு வந்தேன்னு சொன்னா இவங்களுக்கு சுத்தமா புரியாது, அண்ட் அது மட்டும் இல்லாம இவனை கேவலமா நினைச்சாலும் நினைப்பாங்க இல்லையா, அதனால எதுக்கு தரத்தி சொல்லிக்கிட்டு நம்ம வேற ஒண்ணு சொல்லி சமாளிக்கலான்னு நான் ஒரு டீமன் லார்ட் ஃப்ரம் அனதர் வேர்ல்ட், என்னுடைய பேரு டியாப்லோன்னு சொன்ன அடுத்த செகண்ட் இது எல்ஃபுன் செம்ம ஷாக்காக டம்மி ஹியூமன் இதுக்கு வாய்ப்பே இல்லைன்ற மாதிரி பாத்துக்கிட்டு இருக்கா. ஆனா இந்த எல்ஃபுன் இருக்கக்கூடிய சந்தோஷத்துல ஐயா ஜாலி நான் ஒரு டீமன் லாடி சமன் பண்ணிட்டு மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது அடி பாவி நானும் அவன் கூட சேர்ந்து சமன் பண்ணுன்ற மாதிரி ரெண்டு பேரும் திரும்ப சண்டை போட ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால இவங்களை சமாதானப்படுத்துறதுக்கு வேற வழியில கத்திடுவோம்னு சொல்லிட்டு ஏய் வாய் முடுங்க இப்போ என் கூட சிட்டிக்கு வர போறீங்களா இல்லையன்ற மாதிரி கத்தவும் ஓகேப்பா ஓகேப்பா நம்ம இப்ப டைரக்டா சிட்டிக்குள்ள போறோம், அங்க போனதுக்கு அப்புறம் அட்வென்ச்சர் கில்ட்ல உனக்கு ஒரு கார்டு வாங்குறோம், அதுக்கப்புறம் அந்த ஸ்லேவ் கார்டை கைட்றதுக்கான வேலையை பாக்குறன்ற மாதிரி சொல்லிக்கிட்டே நடந்து வந்துகிட்டு இருக்க. இவன் மட்டும் மனசுக்குள்ள ஒரு விஷயத்தை பத்தி யோசிச்சுட்டு இருக்கான். ஏன்னா இவன் என்னதான் கேமுக்குள்ள இந்த மாதிரியான கான்செப்ட் எல்லாத்தையும் பார்த்து இருந்தாலும் இப்ப ரியலா பாத்துக்கிட்டு இருக்கான் இல்லையா, அதனாலதான் இங்க இருக்கக்கூடிய விஷயங்களா இருந்தாலும் சரி இந்த உலகமா இருந்தாலும் சரி எனக்கு கொஞ்சம் வித்தியாசமா தான் இருக்குது. ஆனா ஒரு விஷயம் மட்டும் வரவே இல்ல, கேமுக்குள்ளே இருந்தாலும் சரி இந்த உலகத்திலே இருந்தாலும் சரி பொண்ணுங்க மட்டும் அழகா இருக்கிறாங்கன்ற மாதிரி பாத்துக்கிட்டே பக்கத்துல இருக்கக்கூடிய டம்மி ஹியூமன் சிட்டிக்கு வந்துட்டாங்க. அது மட்டும் இல்லாம இந்த சிட்டி முழுக்க எக்கச்சக்கமான கூட்டம் இருக்குது. அதனால இந்த கூட்டம் நெரிசல்ல வந்ததுக்கு அப்புறம் எப்போ சீக்கிரமா ரூம் புக் பண்ணுங்க, எனக்கு கிரவுட்னா சிக்கி என்னால தாங்கிக்க முடியல, நான் சீக்கிரமா ரூமுக்குள்ள போகணுன்ற மாதிரி கதறிக்கிட்டு இருக்கேன். சரி எல்லாம் சரி ஓகே ஒன்னும் பிரச்சனை இல்ல, இன்னைக்கு நானும் டியாப்லோவும் ஒரே ரூம்ல தங்க போறோம், ஏன்னா அவனை சமன் பண்ணது நான் தான், அதனால எனக்கு அவனுக்கு ஒரு ரூம் கொடுங்க, அப்புறம் இந்த பொண்ணுக்கு தனியா ஒரு ரூம் கொடுங்கன்ற மாதிரி சொல்லவும் நம்ம ஹீரோவுக்கு செம ஷாக் ஆயிடுச்சு. அதனால டக்குன்னு எழுந்து நின்னுக்கிட்டு உண்மையை சொன்னா இவங்க நினைச்சுப்பாங்கன்னு எங்க பார் நீங்க எல்லாருமே என்னுடைய லோ கிரேச்சர், அப்படி இருக்கும்போது உங்க கூட என்னால தங்க முடியாது, எனக்கு தனி ரூம் கொடுத்துட்டு நீங்க ரெண்டு பேரும் வேணா ஒரு ரூம் எடுத்துக்கோங்கன்ற மாதிரி சொல்லவும் இந்த டம்மி ஹியூமன் உடனே என்னது இவ கூட என்னால தங்க முடியாது, வேணும்னா நீனும் நானும் வேணா ஒரு ரூம்ல இருக்கலாம், இவள தனியா ஒரு ரூம்ல விட்டுலான்ற மாதிரி சொல்லவும் இவங்களுக்குள்ள இல்ல அவன் எனக்கு தான் இல்ல உனக்கு தானே மாத்தி மாத்தி திரும்பவும் வாக்குவாதம் வர ஆரம்பிச்சிருச்சு. இதனால இந்த ரிசப்ஷன்ல இருக்கக்கூடிய பொண்ணு ஓகே கத்தாதீங்க கத்தாதீங்க கத்தாதீங்கன்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கா. ஆனா சடனா கொஞ்சம் டெரரா மூஞ்சி வச்சுக்கிட்டு உங்களுக்கு ரூம் வேணும்னா அமைதியா இருங்க இல்ல வெளியில துரத்திடுன்ற மாதிரி சொல்லவும் ஓகேங்க ரூம் கொடுங்கன்ற மாதிரி ரூம் வாங்கிட்டு போயிட்டாங்க. ஆனா அந்த பொண்ணுங்க ரெண்டு பேரும் கீழே ஒரு பையனுக்காக அடிச்சுக்கிட்டு இருக்கிறது அந்த ரிசப்ஷனிஸ்ட் பார்த்தா இல்லையா, அதனால ஏன் இவங்களை பிரிச்சு வைக்கணும், ஒரே ரூமா கொடுத்து இவங்க எல்லாரையும் ஒண்ணு சேர்த்து வச்சிடலான்னு இவங்க 3 பேருக்கு ஒரே ரூம் கொடுத்துட்டா. ஆனா இந்த பொண்ணுங்களுக்கு இது சுத்தமா பிடிக்கல, இருந்தாலும் வேற வழி இல்ல, இந்த ரூமை விட்டா இப்போதைக்கு இவங்களுக்கு வேற ஏதோ ரூம் கிடைக்காதுன்றதுனால இந்த ரூம்லயே தங்கலான்னு முடிவு எடுக்கிறாங்க. ஆனா இவங்க எடுக்கிற முடிவு எல்லாத்தையும் நினைக்கும் போது நம்ம ஹீரோக்கு தான் பக்கு பக்கு இருக்குது. ஏன்னா இவன் எத்தனை வருஷமா முரட்டு சிங்கா வாழ்ந்துட்டான், அப்படி இருந்தவன் இப்ப ரீஎன்கனெக்ட் பண்ணி இந்த உலகத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் இவன் பொண்ணுங்களை தேடி போனாலும் பொண்ணுங்க ஆட்டோமேட்டிக்கா இவனை தேடி வர மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வருது இல்லையா, அதனாலதான் இவங்களுக்கு முன்னாடி என்னதான் இவன் கொஞ்சம் தைரியமா நிக்கிற மாதிரி நின்று இருந்தாலும் மனசுக்குள்ள ஐயோ யாராச்சும் என்ன காப்பாத்துக்க காப்பாத்துக்க நான் இப்படி வந்து மாட்டிக்கிட்ட காப்பாத்துக்கின்ற பேர் கத்திரிக்கிட்டு இருக்கும் போது கரெக்டா யாரோ ஒருத்தவங்க கதவை தட்டுற சத்தம் கேக்குது. அதனால யாரான்னு பார்த்தா இந்த இடத்துக்கு ஒரு பொண்ணு தான் கூட ஒரு 2-3 பேரை கூட்டிட்டு வந்திருக்கா. ஆனா இந்த பொண்ணு யாருன்னு உங்களுக்கு தெரியல. அதனால நானே என்ன பத்தி இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கிறேன், என்னுடைய பேரு செலஸ்டி, நீங்க வேணா என்ன செலஸ்னு கூப்பிடலாம்னு சொல்லவும் நம்ம ஹீரோவுக்கு இவங்க தான் மேஜர்ஸ் அசோசியேஷனுடைய ஹெட்ன்ற விஷயம் தெரிய வந்துருச்சு. ஏன்னா இவனுடைய கேமுக்கு இந்த உலகத்துக்கு கொஞ்சம் ரிலேட்டபிளா இருக்குதுன்னு சொன்னா இல்லையா, அதனாலதான் இவங்க பேரை சொன்னதும் இவங்க யாருன்றதை இவங்க கண்டுபிடிச்சிட்டான். இருந்தாலும் இவங்க எதுக்கு இந்த இடத்துக்கு வரணும், இவங்களுக்கு இந்த இடத்துல எந்த ஒரு வேலையுமே இல்லைன்ற மாதிரி நம்ம ஹீரோ பாத்துக்கிட்டு இருக்கும் போது இவங்களும் இந்த பொண்ணுங்களுடைய
கழுத்துல இருக்கக்கூடிய அந்த ஸ்லேவ் காலர் எல்லாத்தையும் பார்த்துட்டு அப்படியே நம்ம ஹீரோ பக்கம் திரும்பி, ஓஹோ நீ தான் அந்த ஸ்லேவ் காலர் போட்டு விட்டதா, அப்பனா சரி ஓகே உங்ககிட்ட பேச வேண்டியது இருக்குது, கீழே போய் பேசலாமான்னு சாப்பிடறதுக்கு கீழே கூட்டிட்டு வந்தா இவங்க எல்லாருமே சேரியிலே பாத்துக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா இவன் என்னதான் ஒரு எல்ஃபா இருந்தாலும் சாப்பிடறதுனா இவளுக்கு ரொம்பவே பிடிக்கும். அதனாலதான் இது எனக்கு ரொம்ப பிடிச்ச சாப்பாடு இவங்க சாப்பிட்டு இருக்கிறது எல்லாத்தையும் இவங்க ஒரு மாதிரி வித்தியாசமா பாத்துக்கிட்டு இருக்க. இந்த மேஜர் செஷன் எடுக்கட்டும், சரி ஓகே உண்மையை சொல்லு, எப்ப இந்த பொண்ணுங்களை விடலான்ற மாதிரி இருக்குன்ற மாதிரி கேட்கவும் இவன் காண்டாயிட்டே இங்க பாருங்க, நான் ஒண்ணு இந்த பொண்ணுங்களை வேண்டிய ஸ்லேவ் ஆக்கல, இவங்க தான் என்ன ஃபர்ஸ்ட் ஸ்லேவா மாத்தணும்னு நினைச்சாங்க. ஆனா என்ன பண்றது, என்கிட்ட இருந்த ரிஃப்ளெக்ஷன் மேஜிக்கால இவங்க இப்ப ஸ்லேவா மாறிட்டாங்க. பட் இருந்தாலும் இந்த சப்ப விஷயத்தை பத்தி விசாரிக்கிறதுக்கோ இத பத்தி பேசுறதுக்கோ நீங்க வந்திருக்க மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும். ஏன்னா நீங்க டாப் ஆஃப் த டேபிள்ல இருக்கக்கூடிய ஒரு கார்டியன் மாதிரி. அப்படி இருக்கிறவங்க இந்த இடத்துக்கு வந்து எங்க கிட்ட பேசுறதுக்காக வந்திருக்கீங்கன்னா ஏதோ ஒரு முக்கியமான விஷயம் இருக்குதுல, அது என்ன அதை பத்தி கொஞ்சம் ஓபனா சொல்லுங்கன்ற மாதிரி கேட்க பக்கத்துல இருக்கக்கூடிய அசிஸ்டன்ட் செம காண்டாவறான். ஏன்னா இந்த சிட்டில இருக்கக்கூடிய எல்லாருமே இவங்க தான் பாதுகாக்கறாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம எக்கச்சக்கமான மேஜிக் வச்சிருக்காங்கன்றதுனால யாரா இருந்தாலும் இவங்க கிட்ட மரியாதை கொடுத்து தான் பேசுவாங்க. ஆனா நம்ம டியாப்ளோ வந்ததுல இருந்து இப்போ வரைக்கும் மரியாதையே இல்லாம தான் பேசிக்கிட்டு இருக்கான். அதனால தான் இவன் கொஞ்சம் காண்டுல கத்திக்கிட்டு, டேய் இங்க பாரு யார்கிட்ட பேசுறன்றத பார்த்து பேசுன்ற மாதிரி கத்திக்கிட்டு இருக்க. நம்ம ஹீரோவும் கொஞ்சம் கோவமாயிட்டு, டேய் வாயை மூடு, நீ யார்கிட்ட பேசிக்கிட்டு இருக்குன்றது உனக்கு தான் புரியல, நான் மட்டும் ஏதாவது பண்ணணும்னு நினைச்சேன், மவனே இருந்ததுக்கான அடையாளமே தெரியாதுன்ற மாதிரி மிரட்டவும் செலஸ் உடனே ஓகே ஓகே ஒன்னும் பிரச்சனை இல்ல, டேய் கொஞ்சம் அமைதியான்ற மாதிரி சொல்லிட்டு இவங்க சரி ஓகேப்பா நான் இந்த இடத்துக்கு வந்ததே ரிம்ம பார்த்து பேசணுன்றதுக்காக தான், அதனால அவகிட்ட நான் பேசிட்டு போயிடுறேன்னு. என்னப்பா ரிம் நீ என்ன முடிவு எடுத்திருக்கிற, என் கூட டவருக்கு வர போறியா இல்ல இங்கேயே இவன் கூட கலர மாட்டிக்கிட்டு இருக்க போறியான்ற மாதிரி கேட்கவும் இவன் ஒரு செகண்ட் யோசிச்சு பார்த்துட்டு, இல்ல செலஸ் நான் இங்கே இருந்துக்கிறேன், எனக்கு நான் இங்க இருந்த பத்திரமா இருப்பேன்னு தோணுது, நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்கன்ற மாதிரி சொல்லவும் இவ்வளவு சரி ஓகே நீ பத்திரமா இருப்பா எனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது, சப்போஸ் ஏதாவது தப்பா நடக்குது எனக்கு கூப்பிடுமான்னு சொல்லிட்டு இந்த இடத்துல கிளம்பி போக நம்ம ஹீரோ மட்டும் இவளை வச்சக்கண்ணு வாங்காம பாத்துக்கிட்டு இருக்கான். ஏன்னா சாதாரண ஒரு டம்மி ஹியூமனா இருக்கக்கூடிய இவளை பாக்குறதுக்காக டாப் ஆஃப் த டேபிள்ல இருந்து ஒருத்தவங்க வந்திருக்காங்கன்னா சாதாரண விஷயம் கிடையாது, அது ஏதோ ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இருக்குது, பின்னாடி ஏதோ ஒன்னு மறைச்சு வச்சிருக்காங்க. அதனால இவன் எதுக்கு நம்ம மறைச்சு கேட்டுட்டு ஓபனாவே கேட்டுலன்னு, ஹேய் உனக்கு அவளுக்கு என்ன சீக்ரெட் இருக்குது, எதை பத்தி அவங்க பேசிட்டு போறாங்க, எது வந்தாலும் என்கிட்ட தெளிவா சொல்லுன்ற மாதிரி கேட்கவும் இவ இல்ல ஒண்ணு இல்லன்ற மாதிரி ஃபர்ஸ்ட் சமாளிக்கிறா. ஆனா இப்படி இவ சமாளிச்சுக்கிட்டு இருக்கும் போதே கேமுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு ஸ்டோரி யோசிச்சு பார்க்கறான். அந்த ஸ்டோரி படி பார்த்தா இவளுக்குள்ள எக்கச்சக்கமான பவர் இருக்கும். அந்த பவர் அடையறதுக்காக இந்த மேஜர் சஜஷன் ஒரு பிளான பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த பிளான் மட்டும் சக்சஸ் ஆச்சுன்னா இவ உயிரோட இருக்க மாட்டா. பட் இருந்தாலும் இவளுக்குள்ள இருக்கக்கூடிய சீக்ரெட் என்னன்றதை ஃபர்ஸ்டே நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா இவளை காப்பாத்துறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. அதனால இவகிட்ட அதை கேட்டு தெரிஞ்சுக்க வேண்டியதான வலுக்க டைமா இவளை தூக்கிக்கிட்டு பெட்ரூமுக்கு கிளம்ப இது எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய சேரிகளுக்கு இவ என்ன பண்ண போறானே தெரியல. ஏன்னா நைட் நேரம் வலுக்க டைமா இப்படி தூக்கிட்டு போறான். அதனாலதான் ஒரு நிமிஷம் எங்க இவளை தூக்கிட்டு போயிட்டு இருக்குன்ற பேர் கேட்க இவனு கூட நின்னுகிட்டு ஒண்ணும் இல்ல இவ கிட்ட ஒரு சீக்ரெட் இருக்குது அதை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்காக போறன்ற மாதிரி ஒரு மாதிரி வில்லத்தனமா சிரிக்கவும் இந்த சிரிப்புக்கு பின்னாடி 1000 அர்த்தம் இருக்க மாதிரி இவளுக்கு தெரியுது. அதனால எதுக்கு நம்மளுக்கு வம்புன்ற மாதிரி ஓகே நீங்க எல்லாத்தையும் என்ஜாய் பண்ணிட்டு அப்புறமே என்ன கூப்பிடுங்க நான் உட்கார்ந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன் எப்பா அந்த பண்ண கொண்டு வாங்கன்ற மாதிரி உட்கார்ந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்க. ஹீரோ ஒரு ரெம தூக்கிக்கிட்டு பெட்ரூமுக்கு அப்படி இப்படின்னு ஒரு வழியா வந்துட்டு இப்ப சொல்லு உண்மையை சொல்லு உனக்கு அவளுக்கு நடுவுல என்ன சீக்ரெட் இருக்குது அந்த சீக்ரெட்டை என்கிட்ட சொல்லுன்ற மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்க. இவ இல்ல என்னால முடியாதுன்ற மாதிரி சொல்லிட்டா. ஏன்னா இவ யாருக்கிட்டயாவது அந்த சீக்ரெட்டை பத்தி சொன்னா இவளுக்கு எல்லாருமே தப்பா நினைக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம இவளுக்கு பைத்தியம் பிடிச்சிச்சுன்ற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்களாட்டுக்கு. அதனாலதான் என்னால சீக்ரெட் எல்லாம் சொல்ல முடியாதுன்ற மாதிரி சொல்லும் போதே இவன் டக்குனு படுக்க வச்சுக்கிட்டு இங்க பார் இப்ப நீ மட்டும் அந்த சீக்ரெட்டை சொல்லல உனக்கு எந்த அளவுக்கு டார்ச்சர் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு டார்ச்சர் பண்ணுவேன். அதனால சீக்கிரமா அந்த சீக்ரெட்டை என்கிட்ட சொல்லிட்டுனா உனக்கு பிரச்சனையும் கிடையாது எனக்கும் பிரச்சனை கிடையாது. இல்லனா நான் என்ன பண்ணணும் எனக்கு தெரியாதுன்ற மாதிரி சொல்லிக்கிட்டே இவளுடைய காதுல கைய வைக்கவும் இவ ஒரு மாதிரி சினுங்குறா. ஏன்னா இவ ஒரு பேந்தர் டம்மி ஹியூமன்றதுனால இவளுடைய காது ரொம்பவே சென்சிட்டிவான ஒரு பகுதி. அதனாலதான் இப்படி ஒரு மாதிரி துடிச்சிக்கிட்டு இருக்க. சரி ஓகே உன்னை டார்ச்சர் எப்படி பண்றேன்னு தெரியாம இருந்தேன் எனக்கு இப்போ ஒரு ஆப்ஷன் கிடைச்சிருச்சுன்னு காதை பிடிச்சி தேய்ச்சிக்கிட்டே இங்க பாரு நான் ஒரு டீமன் லார்ட் உன்னை நான் ஸ்லேவா வச்சிருக்கிறேன். அதனால நீ என்கிட்ட ஒரு விஷயத்தை சொன்னீங்கன்னா உனக்கு கடைசி வரைக்கும் நான் இருப்பேன். அதனால தைரியமா என்கிட்ட உன்னோட சீக்ரெட்டை சொல்லுன்ற மாதிரி டார்ச்சர் பண்ணிக்கிட்டே கேட்டுட்டு இருக்கப்போ இவ்வளவு ஒரு கட்டத்துல நான் உன்கிட்ட அந்த சீக்ரெட்டை சொல்றேன் பட் நீ சொன்ன மாதிரி என்ன விட்டுட்டு போக கூடாது எனக்கு ஹெல்ப் பண்ணுவலன்ற மாதிரி கேட்கவும் ஹேய் யார பத்தின கேக்குறேன் நான் தான் டீமன் லார்ட் டியாப்ளோ. நான் எப்ப இந்த உலகத்துக்கு வந்தனோ அப்பையில இருந்து நீங்க ரெண்டு பேருமே என்னுடைய வாழ்க்கையில ஒரு பார்ட்டா மாறிட்டீங்க. அதனால உங்களுடைய சந்தோஷம் துக்கம் கவலை எல்லாத்துலயும் எனக்கும் பங்கு இருக்குது. அதே மாதிரி உன்னோட சீக்ரெட்லயும் எனக்கும் பங்கு இருக்குது. அதனால அந்த சீக்ரெட்டை பத்தி என்கிட்ட சொல்லு நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே இன்னொரு பக்கத்துல இருக்கக்கூடிய மத்தவங்களா இருக்காங்க இல்லையா அதாவது இந்த ஹோட்டலுக்கு கீழ இருக்கவங்களா அவங்க எல்லாம் ஏமா மேல உன்னுடைய ஃப்ரெண்டு கத்துற மாதிரி ஏதோ ஒரு சத்தம் கேக்குது அதனால நீ என்னன்னு போய் பாக்கலையாமா எதுக்குங்க நாங்க போய் பாத்துக்கிட்டு அது தேவையில்லாத விஷயம் இருந்தாலும் போய் பார்க்கணும்னு தோணுது அதனால நான் போயிட்டு பாக்குறேன். ஆனா அதுக்கு வேண்டி எனக்கு இன்னொரு பல் சூப்பு கிடைக்குமான்ற மாதிரி சாப்பாட பத்தி கேட்க போய் இவனுக்கு எல்லாருமே செம ஷாக் ஆயிட்டா இருக்க. ஏன்னா இவனுடைய ஃப்ரெண்டு ஒருத்தி மேல கதறிக்கிட்டு இருக்கா இவன் என்னடா கீழே உட்காந்துக்கிட்டு அசால்ட்டா சூப்பு கொடுக்க அப்புறமா போய் பாக்குறேன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா இல்லையா. அதனாலதான் யாரு சாமி இவன்ற மாதிரி பாத்துக்கிட்டு இருக்கும் போது இன்னொரு பக்கம் அவ தன்னுடைய சீக்ரெட் எல்லாத்தையும் சொல்ல ஆரம்பிக்கிறா. என்னன்னா கிட்டத்தட்ட ஒரு 500 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு போர்ல டீமன் லார்ட் ஒருத்தர் இறந்து போயிட்டாரு. ஆனா அவருடைய சோல் அழிஞ்சு போகல அதுக்கு பதிலா இவளுக்குள்ள ஒரு கேர்ஸா வந்துருச்சுன்ற மாதிரி சொல்லவும் இவனுக்கு ஷாக்கா இருக்குது. என்னன்னா இவன் விளையாண்ட அந்த கேம்ஸ் கதை எல்லாத்தையும் படி வச்சு பார்த்தா இவன் சொன்ன அந்த டீமன் லார்ட் தான் இருக்கக்கூடிய எல்லா டீமன் லார்டுக்கும் மேல இருக்கக்கூடிய சுப்ரீம் டீமன் லார்ட். பட் அந்த டீமன் லார்ட் இறந்து போய் பல 100 வருஷங்கள் ஆயிடுச்சு. அப்புறம் எப்படி இவளுக்குள்ள அது வந்திருக்குன்ற மாதிரி யோசிச்சுக்கிட்டே இது உனக்கு முந்தி இவனுடைய அம்மாக்குள்ள இருந்துச்சான்ற மாதிரி கேட்கவும் ஆமா அவங்களுக்குள்ள இருந்ததுன்ற மாதிரி சொல்ல இவனுக்கு இப்பதான் ஒரு விஷயமே புரிய வருது. என்னன்னா இந்த டீமன் லார்ட் கர்சால பாதிக்கப்பட்டவங்க குழந்தை பெத்துக்கிட்டாங்கன்னா அடுத்த செகண்டே அவங்க இறந்து போயிடுவாங்க. ஆனா ரெமுக்கு தன்னுடைய அம்மா மாதிரி இந்த இடத்துல இறந்து
கடந்து போறதுக்கு சுத்தமா மனசே இல்ல. அதனால இது எல்லாத்தையுமே புரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் சரி ஓகேப்பா நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன், ஏன்னா என்கிட்ட இருக்கக்கூடிய மேஜிக் பவரை வச்சு அந்த கர்ஸ் ரிமூவ் பண்ண முடியும். பட் அதுக்கு தேவையான சில விஷயங்களை மட்டும் நம்ம முன்கூட்டியே செய்ய வேண்டியது இருக்குது. அதனால இப்போ நான் உனக்கு ப்ராமிஸ் பண்ணி கொடுக்குறேன், இந்த டியாப்லோ கிட்ட இந்த விஷயத்துல நீ சொன்னதுனால உனக்காக ஹெல்ப் பண்றதுக்கு என்னால முடிஞ்சது எல்லாத்தையும் நான் பண்ணுவன்ற மாதிரி சொல்லவும் இவ கதறி கதறி ஆன ஆரம்பிச்சுட்டா. ஆனா இவன் எதுவுமே பண்ணல இல்லையா, அதனால ஏமா இனமாச்சு ஏன் இப்படி அழுகுறன்ற மாதிரி கேட்க, இல்ல ஏன்னா இது வரைக்கும் யாருமே இந்த விஷயத்தை சொல்லும் போது நம்பினது இல்ல, ஆனா நீ மட்டும் நான் சொல்றது எல்லாத்தையுமே நம்பி எனக்கு ஹெல்ப் பண்றேன்னு சொன்னல, அதுதான் என்னால தாங்கிக்க முடியாம அழுகுறன்ற மாதிரி அழுதுகிட்டு இருக்க. இவனும் சரி ஓகே இவனை சமாதானப்படுத்தலாம்னு சொல்லிட்டு மேல கையை போடலான்னு பாக்குறான். ஆனா டக்குன்னு சில பேரு ஓவர் அட்வான்டேஜ் எடுத்துக்கிறான்னு சொல்லுவாங்க இல்லையா, அதனால எதுக்கு நம்ம கையை போட்டுக்கிட்டு இவன் கொஞ்ச நேரத்துக்கு இப்ப அழுது ஃபீல் பண்ணி நார்மலா மாறட்டும், அதுக்கப்புறம் வந்து பேசலாம்னு சொல்லிட்டு இவன் அந்த ஊரை சுத்தி பார்க்கலாம்னு சொல்லி வெளியில போக சரி இவன் இப்பதான் சாப்பிட்டு முடிச்சுட்டு ரூமுக்கே வந்திருக்கா. ஆனா இந்த இடத்துல டியாப்லோ இல்ல இல்லையா, அதனால எங்க போனா அந்த பைபிள்ன்ற மாதிரி பாத்துக்கிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ எங்க தாண்டா இருக்கான்னு பார்த்தா அவன் இந்த ஊர்ல இருக்கக்கூடிய தெருக்கள்லாம் சுத்தி சுத்தி தெரிஞ்சுக்கிட்டு வா உலகம் எந்த அளவுக்கு அழகா இருக்குது, நம்ம உலகம் தான் இருக்குது, எங்க பார்த்தாலும் டிராபிக் மக்கள் சண்டை அது இதுன்னு, இந்த உலகம் பாக்குறதுக்கு ரொம்ப அமைதியா அழகா இருக்குது. அது மட்டும் இல்லாம எனக்கு பிடிச்ச மாதிரி இப்ப என் கூட 2 பேர் இருக்கிறாங்க. இருந்தாலும் எனக்கு ஒரு பயமா இருக்குது, ஏன்னா இது எல்லாமே என்னுடைய கனவா இல்ல உண்மையாவே நான் செத்து போய் இந்த இடத்துக்கு ரீஎன்கார்னேட் ஆயிருக்கனா அப்படியே இல்லாம வேற ஏதாச்சும் நடந்துச்சான்னு எனக்கு கொஞ்சம் குழப்பமா இருக்குது. ஆனா அதுக்கு நடுவுல இப்ப இன்னைக்கு அந்த பொண்ணு கிட்ட பேசினதுக்கு அப்புறம் அவளுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு எனக்கு தோணிக்கிட்டே இருக்குது. ஏன்னா அவ என்ன நம்பி நிறைய விஷயங்களை சொல்லி இருக்கா, அதனால நான் அவளுக்காக ஏதாச்சும் பண்ணணும்ன்ற மாதிரி யோசிச்சுக்கிட்டே உட்கார்ந்துகிட்டு இருக்கும்போது இங்க பாருங்கடா இன்னைக்கு நம்ம மேடம் கிட்ட கொஞ்சம் ஓவரா பேசின டீமன் ஃபேஸ் இங்க இருக்கிறான்னு சைடுல ஒரு சவுண்ட் கேக்குது. என்னடான்னு சைடுல திரும்பி பார்த்தா அந்த மேஜர்ஸ் அசோசியேஷனோட ஹெட் கூட வந்த ஒரு அசிஸ்டன்ட் இருக்கான் இல்லையா, அவன் தான் கூட ஒரு 2-3 அழகைங்களை கூட்டிட்டு வந்துட்டு இவன் தாண்டா இன்னைக்கு நம்ம மேடமுக்கு மரியாதையே இல்லாம பேசினவன், இவன் நம்ம என்னடா பண்ணலாம், டேய் இவன் மரியாதையில பேசிட்டானா இவனை விடாதடா அப்படி பண்ணு இப்படி பண்ணுன்னு ஆளுக்கு ஏத்தி விடுறானுங்க. ஏன்னா எல்லாருமே குடி போதையில் இருக்கானுங்க. அதனால இது எல்லாத்தையும் நம்ம ஹீரோவை பார்த்துட்டு சரி ஓகே இவனுக்கு போதையில இருக்கானுங்க, இவன்கிட்ட பேசினா சரி வராதுன்னு சொல்லி கிளம்புறான். ஆனா இவனுக்கு தான் இவன் போறதுக்கு பர்மிஷன் கொடுக்கலையே, அதனால என்னடா நாங்க பர்மிஷன் கொடுக்காம போறேன்னு சொல்லிட்டு பாட்டில தூக்கி இவன் மேல அடிக்கவும் இவனுக்கு காண்டாயிடுச்சு. இருந்தாலும் எதுக்கு நம்ம தேவையில்லாம வம்பழுத்திக்கிட்டு கிளம்பலான்னு சொல்லி கிளம்புறான். ஆனா அப்போ கூட விடாம டேய் டீமன் ஃபேஸ் எதுக்குடா இங்க இருந்து போற, வாடா என் கூட வந்து சண்டை போடுறா, நீ அவன்டா இவன்டான்னு 4-5 வார்த்தையை எக்ஸ்ட்ரா போடவும் யாரை பார்த்து என்னடா சொன்னன்ற மாதிரி திரும்பி முறைக்க ஆரம்பிக்க ஓகே நான் நினைச்ச மாதிரி அவன் சண்டை போறதுக்கு ரெடி ஆயிட்டான், அதனால நான் யாருன்றதை இப்ப காட்டுறேன்னு இந்த பைபிள் போதையில என்ன செய்யறோன்னே தெரியாம இவன் கிட்ட இருக்கக்கூடிய ஒரு சமனிங் கிறிஸ்டல் மூலமா இந்த இடத்துக்கு ஒரு மிகப்பெரிய சாலமேண்டர் அட்டாக் பண்றதுக்காக கொண்டு வர இவன் கூட இருக்கக்கூடிய பசங்களே டேய் ஏன்டா இப்படி பண்ண, இந்த சாலமேண்டர் இந்த ஊரை அழிச்சிருந்தா ஏன்டா இப்படி பண்ணுன்ற மாதிரி கதறாங்க. ஆனா இவன் போதையில இருக்கிறதுனால டேய் நான் பண்றதெல்லாம் கரெக்ட் தான்டா, கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்கடா, ஆசால்ட்டா இவனை போட்டு தள்ளிட்டு இதை நான் திரும்ப நார்மலா மாத்திடுறான்டான்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே நம்ம ஹீரோவுக்கு அள்ளிவிட ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா இவன் வாழ்க்கையில இவ்வளவு பெரிய சாலமேண்டர் இது வரையும் பார்த்ததே இல்ல, அதுவும் நெருப்பு கக்கக்கூடிய சாலமேண்டர் இவன் பார்த்ததே இல்ல. அதனாலதான் போச்சு இன்னைக்கு நம்ம செட்டோன்ற மாதிரி பாத்துக்கிட்டு இருக்கும் போது இந்த சாலமேண்டர் நெருப்பை விட்டு இவனை போட்டு தள்ள இவன் சிரிச்சுக்கிட்டு என்னோட சாலமேண்டருக்கு முன்னாடி நிக்க முடியுமா, இது லெவல் 30 இருக்கக்கூடிய ஹையஸ்ட் மான்ஸ்டர்ரா, இதுக்கு முன்னாடி எவனும் நிக்க முடியாது அப்படி இப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே என்னப்பா லெவல் 30யா, நீ அவளுடைய அசிஸ்டன்ட்ன்றதுனால உன்கிட்ட இருந்து நிறைய எதிர்பார்த்தப்பா, ஆனா இப்படி மொக்க பண்ணிட்டியேன்னு நம்ம ஹீரோவுடைய வாய்ஸ் கேட்கவும் இவனுக்கு அள்ளி விடுது. ஏன்னா நம்ம ஹீரோவுடைய லெவல் 150, அதனால 150ல இருக்கவங்க கூட சண்டை போடுறதுக்கு இந்த மாதிரி சின்ன சின்ன பூச்சி எல்லாம் கொண்டு வரக்கூடாதுன்ற மாதிரி சொல்லவும் இவனுக்கு செம ஷாக் ஆயிடுச்சு. ஏன்னா 150 லெவல்ல இருக்கிறவங்க இந்த பூமியில கொஞ்சம் பேர் தான் இருக்காங்க, அதுல இவன் ஒருத்தவன்றது இவனுக்கு தெரியாம போயிடுச்சு இல்லையா, அதனாலதான் இல்ல இதுக்கு வாய்ப்பே இல்ல, நீ கண்டிப்பா அப்படி இருக்க முடியாதுன்ற மாதிரி பாத்துக்கிட்டு இருக்கும் போதே ஹீரோவும் நீ நம்பலாம் எனக்கு என்ன, நான் யாருன்றத நீ என்னுடைய அட்டாக்க வச்சு தெரிஞ்சு பண்ணி இவன் கிட்ட இருக்கக்கூடிய ஒரு வெப்பனை எடுத்துக்கிட்டு இருக்க, இவனும் ஹே என்ன பாத்துக்கிட்டு இருக்க, அவனை சீக்கிரம் அட்டாக் பண்ணு, அவன் போய் சொல்லிட்டு இருக்கான், அவன் அட்டாக் பண்ணு, இதுகிட்ட இருக்கக்கூடிய மொத்த நெருப்பை வச்சு அட்டாக் பண்ண சொல்றான். ஆனா இது அட்டாக் பண்றதுக்குள்ளே நம்ம ஹீரோ தங்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு எக்ஸ்ப்ளோஷன் மேஜிக்கை யூஸ் பண்ணப்போ இந்த இடத்துல டைம் கேம் எல்லாமே ஃப்ரீஸ் ஆகி போய் ஒரு மிகப்பெரிய பவர் வெளிப்பட்டுக்கிட்டு இருக்கும்போது டீமன்லானா இருக்கவங்க கிட்ட என்னைக்குமே நீ கருணை எதிர்பார்க்க கூடாதுன்னு ஒரு அட்டாக்க பண்ணவும் இவ்வளவு பெரிய சாலமேண்டர் இந்த இடத்துல இருந்ததுக்கான அடையாளமே தெரியாத அளவுக்கு அழிச்சிட்டா. அண்ட் அது மட்டும் இல்லாம இவங்க கிட்ட இருக்கக்கூடிய இந்த வெப்பனை பிடிச்சிக்கிட்டு பரவாயில்ல நான் கேம்ல இருக்கக்கூடிய எல்லா அட்டாக்கோடைய பேரு நல்லா ஞாபகம் வச்சதுனால தான் இந்த இடத்துல என்ன தப்பிக்க முடிஞ்சது. இருந்தாலும் இதுக்கு அப்புறம் இந்த அளவுக்கான மேஜிக்கை நம்ம ஒரு அளவுக்கு கட்டுப்படுத்தி தான் யூஸ் பண்ணுன்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கான். ஏன்னா இப்ப இந்த இடத்துல யூஸ் பண்ணாலியா இந்த மேஜிக் ரொம்பவுமே சின்ன மேஜிக் தான், இதை விட பெரிய பெரிய மேஜிக் எல்லாம் இவன்ட்ட இருக்குது, அதனால தான் சின்ன மேஜிக்கே இவ்வளவு பெரிய டேமேஜ் ஆகுது, பெரிய மேஜிக் எல்லாம் பண்ணனா மொத்தமா எல்லாம் சொல்லி முடிஞ்சிரும், அதனால பெரிய பெரிய அட்டாக் எல்லாத்தையும் யூஸ் பண்ணவே கூடாதுன்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கும்போது இன்னொரு பக்கம் இவனால எப்படி இது பண்ண முடிஞ்சது, இந்த டெவில் ஃபேஸால இதெல்லாம் எப்படி முடிஞ்சது, இப்படி இவன் பண்றதுக்கு வாய்ப்பு இல்லைன்ற மாதிரி பதறிக்கிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோவும் இவன் கிட்ட வர டேய் உண்மை சொல்றான் நீ யாரான்ற மாதிரி கேட்கவும் ஓ என்ன பத்தி கேக்குறியா, சரி ஓகே நானே சொல்றேன், என்னுடைய பேரு டியாப்லோ டீமன் லார்ட் ஃப்ரம் அனதர் வேர்ல்ட் அப்படின்னு சொல்லும்போது அப்படியே இந்த இடத்துல இந்த எபிசோட முடிக்கிறாங்க. சோ கைஸ் நீ நம்ம பார்த்த இந்த எபிசோடு உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அண்ட் அதே நேரத்துல கொஞ்சம் புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். ஏன்னா நம்ம ஹீரோ என்னதான் ஒரு லோன்லியான ஒரு பர்சனா இருந்தாலும் இந்த உலகத்துக்கு ரீஎன்கார்னேட் ஆகி வந்ததுக்கு அப்புறம் சந்தோஷமான ஒரு வாழ்க்கைக்கான ஒரு எதிர்காலம் கண்ணுக்கு தெரியுது. பட் அந்த எதிர்காலம் எப்படி போக போகுது என்ன ஆக போகுதுன்றது எல்லாத்தையும் இதுக்கப்புறம் வரப்போற எபிசோட்ல நம்ம பார்ப்போம். அது கூடவே சேர்த்து நிறைய கேரக்டர்ஸையும் நம்ம பார்ப்போம், அது கூடவே சேர்த்து நிறைய குட்டி குட்டி கேரக்டர்ஸ்லாம் அப்பப்போ உள்ள பார்ப்போம். அந்த கேரக்டர்ஸ் எல்லாத்தையும் ஞாபகத்துல வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம செகண்ட் சீசன் போகும்போது இங்க நம்ம பார்க்கக்கூடிய குட்டி குட்டி கேரக்டர்ஸ் எல்லாம் அந்த சீசன்ல கொஞ்சம் பெரிய பெரிய கேரக்டர்ஸா வருவாங்க. அதனாலதான் ஃபர்ஸ்ட் எபிசோட்லயே சொல்லிடுறேன், உள்ள இருக்கக்கூடிய குட்டி குட்டி கேரக்டர்ஸ் கூட நல்லா ஞாபகத்துல வச்சுக்கோங்க. இவங்க
இவங்க பின்னாடி வர வர பெருசு பெருசா நிறைய விஷயங்கள் பண்ணுவாங்க. பட் இருந்தாலும் இப்ப நம்ம ஹீரோவுக்கு ஒரு பெரிய பொறுப்பு ஒண்ணு, பட் இருந்தாலும் இப்ப நம்ம ஹீரோ பண்ண வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு விஷயம் வேற வந்துருச்சு. அதாவது இருந்தாலும் இப்ப ரெம் மூலியமா ஹீரோ பண்ண வேண்டிய ஒரு பட் ரெம் மூலியமா இப்ப நம்ம ஹீரோவுக்கு ஒரு மிகப்பெரிய வேலை வந்துருச்சு. அந்த வேலையை அவன் கரெக்டா செஞ்சு முடிப்பானா, அவளை காப்பாத்துவானா, இல்ல என்ன பண்ணுவான் ஏது பண்ணுவான்றது எல்லாத்தையும் நம்ம நெக்ஸ்ட் எபிசோட்ல பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஆனா அதுக்கு முன்னாடி இந்த எபிசோட பத்தின உங்களுடைய பர்சனல் தாட்ஸ் அண்ட் வியூஸ் எப்பயும் போல கீழ இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. அப்படி நீங்க பண்ணக்கூடிய அந்த கமெண்ட்ஸோட சேர்த்து உங்களை நெக்ஸ்ட் எபிசோடோட மீட் பண்ற வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நான்.